தண்ணி எவ்வளோவுக்கு குடிக்கிறோமோ அவ்வளோவுக்கு நல்லது. இந்த சாப்பாட்டில் வந்து எப்போவுமே ஜீரகம், சோம்பு அடி எடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூலண்ட்டு, உங்களுக்கு வந்து அந்த உடல் சூடு வந்து எங்கே இருக்கும்னா நமக்கு தொப்புளில் தான் வந்து அதிகமான சூடு இருக்கும். ஸோ அந்த ஹீட்டு தான் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பாதிக்கும். ஒருத்தவங்களுக்கு வாயில் புண்ணு வருது, படிக்கும்போது வாயில் புண்ணு வருதுனாலே, ஏன்னா கேஃபீனு இந்த இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த சூடு தான் உங்களுக்கு வந்து பிரிஸ்கை கொடுக்க தவிர அந்த கேஃபீன் வந்து உங்களுக்கு வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ ஒரு காஃபி குடித்தா தான் நான் படிப்பேன் அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் தான். இப்போ எனக்கெல்லாம் நான் படித்தேன்னா அந்த 24 நாள் படிக்கும்போது எனக்கு ஈவினிங் 5 to midnight 4 o'clock வரைக்குமே எனக்கு பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரம் எனக்கு தூங்கக்கூட தோணாது. 4 மணி ஆயிடுச்சே இப்போ தூங்கணுமே அப்படி தான் தோணும். வந்து நமக்கு பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, எந்த கோச்சிங் சென்டரில் படிச்சிங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணீங்க கேட்பாங்க. இல்லை சார் நான் சும்மா சொல்லாதீங்க மேடம் அப்படிம்பாங்க. அப்போது உங்கள்கிட்ட போய் நான் ஏன் வந்து என்னோடய இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நம்ம எப்படி படித்தாலும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளைங்கும்போது நம்ம ஏன் அவங்களை நம்ப வைக்க தேவையில்லை. என்னோடய ஷார்ட் பீரியடு இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காரணம் இதுதான். முதல்ல நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக. வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் வந்து ஃபிர்தோஸ் ஃபாத்திமா. நான் வந்து ஒரு மருத்துவர். இப்போது ஒரு ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வருவாய் கோட்டாட்சியர், மேலூர் வருவாய் கோட்டாட்சியராக நான் வந்து பணியாற்றிட்டு இருக்கேன். 2019 பேட்ச். ஆக்சுவலாக 2 years வந்து ட்ரைனிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 2 years ட்ரைனிங். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து மதுரை மேலூரில் வருவாய் கோட்டாட்சியராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 months ஆச்சு. நாங்கள் இப்போது படிக்கிறத பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நம்மளோட மனசும் நம்மளுடைய மூளையும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படிக்க உட்காரோம் அப்படின்னா ஒரு டென்ஷன் இல்லை. இப்போது வீட்டில் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், அம்மா ஒரு வேலை சொல்கிறாங்க, அந்த வேலை ஏம்மா இப்படி பாடாக படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து படித்து அப்படி படிக்க முடியாது. முதல்ல படிக்கிறதுனா ஒரு டைமிங் வச்சுக்கணும். இப்போ காலையில் 7, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 4:30க்கு படிக்க உட்காந்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லது. அந்த என்ன சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்னென்னா காலையில் 4க்கு எந்திரிச்சிட்டு நம்மளோட, ஏன்னா அந்த நேரம் ஒரு மாதிரி சோம்பலாக தான் இருக்கும். ஆனால் அந்த டயத்தில் வந்து நம்ம பிரெயினில் உள்ள அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். நம்ம வந்து நல்ல அந்த ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருந்திருப்போம், தூங்கியிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து பிரெயினில் வந்து எந்த ஒரு டென்ஷனோ எந்த ஒரு சிந்தனை எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்ச உடனே நம்ம வந்து நம்மளுடைய இது சின்ன இந்த ப்ரஷிங் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம படிக்க உட்காரோம். அப்படி உட்காரும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த சூழல், ஃபஸ்ட் அந்த என்விரான்மெண்ட்டு, எந்த ஒரு பேர்ட்ஸ் அந்த மாதிரி சவுண்டு தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. அப்போ நம்ம மைண்டே வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலையை விரும்புவோம். அப்போ அந்த விரும்புகிற சூழ்நிலையில் நம்ம படிக்க உட்காரும் போது அந்த நேரம் நீங்கள் சத்தம் போட்டும் படிக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்கள் கண்ணு பார்த்தாலே போதும். புக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாமே அப்படியே வந்து உங்களுக்கு ரெக்கார்டிக்கல் ஆகும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு என்னென்னா நம்மளோட மைண்டு வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவாக நம்மளுடைய கண்ணு பார்த்து நம்ம பிரெயினுக்கு வந்து அதை கொண்டு போகும். அது போக ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே டீ காஃபி ஃபஸ்ட் எடுத்தோடனே குடிக்காதீங்க. முதல்ல எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஹாட் வாட்டர், லைட்டாக வெதுன்னு ஹாட் வாட்டர் போட்டு காலையில் ஒரு கிளாஸாவது ஹாட் வாட்டர் கண்டிப்பாக குடிங்க. நைட் என்ன பண்ணணும் அப்படின்னா, படுக்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த நம்ம இது சொல்லுவோம்ல பாதாம் அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் உலர் திராட்சை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 4 பாதாம் அப்புறம் உலர் திராட்சை ஒரு 10 திராட்சை நைட்டே ஒரு சின்ன டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. காலைல எந்திரிச்சோடனே என்ன பண்ணணுன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இந்த இதை வந்து அந்த பாதாமில் உள்ள தோலை பீல் பண்ணிவிட்டு உரிச்சிட்டு பாதாமும் அந்த கிஸ்மிஸும் மட்டும் சாப்பிடுங்க. காலையில் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரெயினுக்கு வந்து மோட்டிவேட்டிவாக இருக்கும். உடலில் உள்ள ஹீட் வந்து அப்படியே இறங்கும். ப்ளஸ் என்னென்னா ஒரு 5 நிமிஷம் பிரெயின் அமைதியாக இருந்து கண்ணை மூடிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம மைண்டை வந்து ஒருங்கிணைச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7:38 வரைக்கும் தாராளமாக உங்களால் ஃப்ரீயாக படிக்க முடியும். எந்த ஃப்ளோ டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் படிக்க முடியும். மூச்சு இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆக்சிஜன் நம்மளுக்கு உள்ளே போகும். ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உள்ளே போய் நம்ம வந்து பிரெயினுக்கு வந்து நமக்கு பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு நல்லா போனால் தான் நம்மளால் ஆக்டிவேட் ஆக முடியும்.
இப்போ ஒரு பசிக்கிற நேரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களால் மண்டையில் ஏறாது. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் குளுக்கோஸ் லெவல் குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ஏரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உங்களுக்கு போகும்போது உங்களோட எல்லா ஆர்கன்ஸுமே வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகும். ப்ளஸ் வந்து பிரெயினுக்கு போகும்போது பிரெயினும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராஸ்பிங்கோடு இருக்கும். என்ன இப்போ கொடுத்தாலும் அந்த பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இவ்வளோ டைமில் தான் வந்து இது வந்து ஃபெட்டிகார டைம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ தான் இப்போ வந்து ரொம்பவும் நம்ம யோசிக்க பிரெயினுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம பிரெயினில் இப்போதைக்கு அடாப்ட் ஆகும். அந்த அடாப்டிங் டைம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தா 2.5 hours தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து உட்காரவே கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வந்து அந்த டயத்தில் பிரெயின் கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னு தெரியுது, அப்போ நீங்கள் எந்திரிச்சு ஒரு இடத்த விட்டு நகன்றணும். அடுத்த வேலைக்கு ஆரம்பிச்சிடணும். அப்போ வந்து சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அடுத்து பாடிக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது ஒர்க்கு, வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், வேறு எந்த வேலைனாலும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அதேமாதிரி உங்களுக்கு எப்போ பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம இப்போ படிக்கலாம்னு தோணும், அந்த நேரம் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. அது மதியம் 2 மணி ஆனாலும் சரி தான், மிட் நைட் 2 மணி ஆனாலும் சரி தான். ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் தான். இப்போ எனக்கெல்லாம் நான் படித்தேன்னா அந்த 24 நாள் படிக்கும்போது எனக்கு ஈவினிங் 5 to மிட் நைட்டில் 4 o'clock வரைக்குமே எனக்கு பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரம் எனக்கு தூங்கக்கூட தோணாது. 4 மணி ஆயிடுச்சே இப்போ தூங்கணுமே அப்படி தான் தோணும். ஆனால் அதையுமே வந்து நான் அந்த 24 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல. என்ன சொல்லுவாங்கன்னா தூக்கத்தை வந்து குறைச்சா நம்மளுக்கு நோய் வரும், அதெல்லாம் இருக்குது. நம்மளோட சித்தா ஆஸ்பெக்ட்லேயே இருக்குது. உறக்கத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தினால் என்னென்ன நோய்கள்லாம் வரும்னு சொல்லி அதுக்கு ஒரு பாடலே இருக்குது. அந்த பாட்டில் எல்லா நோயுமே இருக்குது. ஆனால் நம்ம எதுக்காக உட்காந்துருக்கோம்னா நம்ம வந்து வெட்டியாக உட்காரலை, வேறு எந்த வேலைக்கும் உட்காரலை. நம்மளுடைய அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுற மாதிரி தான். அந்த இதுக்கு பண்ணும்போது அந்த உறக்கத்தை நம்ம கட்டுப்படுத்துறதுனால நம்மளுக்கு உடலில் நோய் கிடையாது. இது நான் வந்து அறிஞ்ச உண்மை. ஏன்னா உறக்கத்தை தடை செய்வதனால் வந்து பல வகையான நோய்கள் இருக்குது. தலைவலி வரும், கண்ணில் அது வரும், இது வரும், நிறைய இருக்குது. அது ஒரு பாட்டே இருக்குது. ஒரு 10 வகையான டிசீஸ் வரும், அந்த பாடல் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம சும்மா செஞ்சாதான். இப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தாலும் அது நோயாக கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணும்போது, நீங்கள் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமாக தான் அமையும். அதனால் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அதுக்குன்னு எப்போவுமே அப்படி இருக்க நான் சொல்லலை. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் நம்ம அப்படி இருக்கிறத பற்றி தப்பே இல்லை. அப்படி இருக்கவும் செய்யலாம், இருக்கணும். இது வந்து நான் என்னோட இதில் வந்து நான் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். நம்ம மைண்டு எப்போ ஃப்ரீயாக இருக்குது, எப்போ நம்ம வந்து மைண்டு வந்து எந்த சிந்தனையுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோ அப்போவே நம்ம வந்து கேப்பபிள் ஃபார் எனிதிங். அப்போ நம்ம படிக்க உட்காரலாம், தாராளமாக படிக்கலாம். படிக்கும்போது நம்ம பார்க்குற விஷயத்த பதிவு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே மறக்காது. அதுதான் சொல்கிறேன். எப்போவுமே எழுதுகிற பழக்கத்தை அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா மெமரியிலே ஏறிடும், ரைட்டிங் ப்ராக்டிஸும் ஆயிரும்ல. ஒன்றுக்கு 2 வேலை 3 வேலை அதில் முடிஞ்சது. நீங்கள் தனியாக இதுக்குன்னு உட்காந்து சும்மா எழுதி பார்க்க வேண்டாம்ல. அப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறோம், ஒரு நாளைக்கு 2 கொஷின்னாலும் படிங்க, போதும். அதை உருப்படியாக படிங்க. நீங்கள் என்றைக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியணும்ல. இப்போது ஒரு நம்ம மம்தா பானர்ஜி பற்றி ஒரு சிறு நோட்ஸ் எழுதி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் புக் ஏதாவது பரட்டுவீங்க, ஏதாவது நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க, கொஞ்சம் வந்து நம்ம யூடியூபு அப்புறம் நம்ம கூகுளில் எல்லாம் போய் சர்ச் பண்ணுவோம். அப்போ அங்கங்கே நிறைய கலெக்ஷன் ஆகும். இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மைண்டு நிறைய ஸ்டோர் ஆகிரும். அப்போது நம்ம நிறைய இடத்துல இது பார்த்தோணும். அதை ஃபுல்லாக கலெக்டிவாக ஒரு பேப்பரில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து நீங்கள் எடுக்கும்போதே நீங்கள் வந்து அதை எப்போனாலும் எழுதிடுவீங்க. அப்போது நீங்கள் பார்க்குறத உங்கள் பிரெயினில் உள்ள செல்ஸு, நர்வ் செல்ஸ் வந்து பர்செப்ஷனில் உங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொடக்டிவாக உங்கள் கண் மூலமாக கொண்டு வந்து உங்கள் கை மூலமாக எழுதி நீங்கள் வந்து பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அப்போது அது டபுள் டைம் ஆயிடுது. திரும்ப அதோட பார்க்குறீங்க, 3rd டைம் ஆயிடுது. அப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. எப்போ நீங்கள் பேப்பர் எடுத்தாலும் 10வது பாயிண்ட் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாயிண்ட்டு கூட உங்களுக்கு மாறாது. 1 2 3 4 10 வரைக்கும் பாயிண்ட் போடும். அந்த பாயிண்டில் கூட உங்களுக்கு வந்து அலைனே மாறாது. அந்த அலைன்மெண்ட் அப்படியே இருக்கும். படிக்கிறோம், நம்ம இது பண்ணுறோம், நம்ம எப்போவுமே நான் இதே தான் சொல்கிறோம், ஜங்க் ஃபுட்ஸை எப்போவுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது இந்த நம்ம கடையில் வாங்குறது, அதுமாதிரி ரொம்ப ஸ்பைசஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கிடாதீங்க. தண்ணி நிறைய குடிங்க. எவ்வளோ தண்ணி முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. காய்கறி நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை எப்போவும் நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. அதாவது இதுதான் மூளைக்கு பெஸ்ட்டுன்னா எதுவுமே கிடையாது. அது வந்து பொய். எல்லாமே மூளைக்கு தேவை. எது உங்களுக்கு மூளை சொல்லிச்சு எனக்கு கேரட் கொடு, பீட்ரூட் கொடு, மூளை நல்லா வேலை பார்க்கணும் மூளை சொல்லிச்சு அவங்கள்ட்ட? அப்படிலாம் கிடையாது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாமே நம்ம சாப்பிட்ணும், எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஆனால் காலை நேரத்தில் இந்த சாப்பாடு சாப்பிட்ணும், மதிய நேரத்தில் இந்த சாப்பாடு சாப்பிட்ணும், நைட்டுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு வந்து எங்களுக்கு ஒரு சிலபஸே இருக்குது. எங்கள் சித்தா ஆஸ்பெக்டில் ஒரு சிலபஸே இருக்குது. ஸோ காலையில் வந்து நம்ம வந்து
நல்லா ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மதியம் வந்து மந்திரி போல் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, இவங்க இருப்பாங்கள்ல யார், பரதேசி மாதிரி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா காலையில் வந்து நீ ஹெவியாக நல்ல ஃபுட் எடுத்துக்கணும். ஏன் ஃபுட் எடுத்துக்கணும், நைட்டு 9-10க்கு அப்புறம் நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த ஒரு 12 hours நம்மளுக்கு வந்து கேப்பு, 12-14 hours. அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள எல்லா செல்ஸும் வந்து எனர்ஜி, ஃபுட்டு எல்லாமே தேவைன்னு சொல்லி அது வந்து நம்மளுக்கு வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம உட்காந்துட்டு இத்தினூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது செட் ஆகாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ நாள் நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கணும். மதியம் சாப்பிடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம், ஈவினிங் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும். ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எல்லா காய்கறியுமே நீங்கள் சாப்பிடுங்க, எந்த காய்கறியும் ஒமிட் பண்ணாதீங்க. எக்கு சாப்பிட்டுக்கோங்க. சிலவங்க வந்து நினைப்பாங்க எனக்கு வந்து தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும், லெமன் சாப்பிட்டா எனக்கு வந்து சைனசைட்டிஸ் வந்துடும், நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த காஃபி டீ வந்து படிக்கிற டயத்தில் குடிக்காதீங்க. ஏன்னா கேஃபீனு இந்த இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த சூடு தான் உங்களுக்கு வந்து பிரிஸ்கை கொடுக்க தவிர அந்த கேஃபீன் வந்து உங்களுக்கு வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ ஒரு காஃபி குடித்தா தான் நான் படிப்பேன் அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு அதை சுட சுட குடிங்க, உங்களுக்கு அது எனர்ஜி. ஆனால் அந்த காஃபி குடித்தா தான் நான் படிப்பேன், டீ குடித்தா தான் நான் படிப்பேனே கிடையாது, பூஸ்ட்டு குடித்தா தான் படிப்பேன்லாம் கிடையாது. அது ஒன்றுமே இல்லை. அது வந்து நம்மளோட மைண்டு, நம்மளே மைண்டு பிரெயினுக்கு என்ன சொல்கிறோம், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், அது என்றைக்குமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபுட்டு வந்து ரைஸ் வந்து எப்போவுமே வந்து சாப்பாடு எப்போவுமே என்னென்னா அரிசி சாப்பாடை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்ம நிறைய சாப்பிட்டா தூக்கம் வரும், அதெல்லாம் வேறு. குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் உடம்புல. ஸோ அதனால் வந்து அரிசியை கம்மி பண்ணுங்கள், ரைஸ் கம்மி பண்ணிட்டு காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க. காய்கறி, கீரை, பருப்பு, அப்புறம் எக்கு, அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸு, பால் பொருள்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிடலாம், எதுவுமே உங்களுக்கு தவறில்லை. ஆனால் நைட்டில் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் ஆயில் ஃபுட்ஸு, அப்புறம் இந்த ஸ்பைசியான ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் சேர்க்காதீங்க. மட்டும் மட்டன் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், என்ன பிடிக்குதோ தோன்றதை சாப்பிடுங்க, தோன்றதை செய்யுங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து அந்த மொபைல் ஃபோனு அந்த ரேடியேஷன் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரேடியேஷன் கிடையாது, அந்த லைட்டு வந்து நம்மளோட கண்ணோட இது வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுனால ரொம்ப மொபைல்ஸ் பார்க்காதீங்க. எது பார்த்தாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பாருங்கள். லேப்டாப் பார்த்தாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்படி உட்காந்து படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹீட் இருக்கும், நம்ம உடம்புல நிறைய என்ன சொல்ல நமக்கு முடி கொட்டுறது இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து யூரின் போகும்போது நம்மளுக்கு இரிட்டேஷன் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து இது டிஃபெகேஷன் மோஷன் ப்ராப்ளமே வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காரும்போது நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி எவ்வளோக்கு குடிக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. சாப்பாட்டில் வந்து எப்போவுமே ஜீரகம், சோம்பு எடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூலண்ட், உங்களுக்கு வந்து அந்த உடல் சூடு வந்து எங்கே இருக்கும்னா நமக்கு தொப்புளில் தான் வந்து அதிகமான சூடு இருக்கும். ஸோ அந்த ஹீட்டு தான் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பாதிக்கும். ஒருத்தங்களுக்கு வாயில் புண்ணு வருது, படிக்கும்போது வாயில் புண்ணு வருதுனாலே ஹீட்டு வந்து உங்களுக்கு வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் அந்த காஞ்சி திராட்சை இருக்குல்ல, அதில் பிளாக்கும் சரி தான், அந்த எல்லோவும் சரி தான், ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கூலண்ட்டு, அந்த ஹீட்டை வந்து அப்படியே எடுத்துரும். அதுக்காக தான் அதை சாப்பிட சொல்கிறது. பாதாம் இதெல்லாம் எடுக்கிறது நம்ம ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்காதீங்க. காஸ்ட்லியாக இப்போ வந்து அக்ரோட்டு, வால்நட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் வாங்கிலாம் நம்ம சாப்பிட்டாலாம் ஒன்றும் படிக்க சொல்லலை யாருமே. உங்கள் மூளை வந்து நீங்கள் நல்ல சிந்தனையோடையும் உங்களோட கோல் வந்து உண்மையாக இருந்தாலே மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாகி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது போக அது வந்து எனர்ஜியாக இருக்கிறதுக்காக தான் சாப்பாடே. நிறைய தண்ணி குடிங்க, நமக்கு என்ன இருக்குதோ வீட்டில் அதை சாப்பிடுங்க. காய்கறி, பழங்கள் நல்லா சாப்பிடுங்க. அதாவது தூங்குனீங்கன்னா ஒரு 4 hours தூங்கினாலும் நல்லா தூங்கு, டீப்பாக தூங்கு. அந்த நேரம் மொபைலை நோண்டிட்டு மொபைலை பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த கண்ணில் உள்ள செல்ஸ் எல்லாமே வந்து அந்த லைட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அக்காமடேஷன் ஆகிருக்கும். அப்படி ஆகிற டயத்தில் வந்து உங்களால் ஸ்லீப் வந்து வராது. ஸோ கண்ணுக்கும் மூளைக்குமே வந்து ஃபைட்டு நடக்கும். அப்போ வந்து தூக்கத்தை வராது. ஸோ அதனால் தூங்குறதுக்கு ஒரு 1 hour பிஃபோரே எல்லாமே மொபைல்லாம் வைண்டப் பண்ணிவிட்டு தூங்க போகும்போது ஒரு நல்ல ஒரு சிந்தனை, எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு தூங்க. இப்படி இருந்தால் நம்ம எப்படி பண்ணலாம், இப்படி இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு தூங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கமும் வரும். நான் இன்கேஸ் கனவு வந்தாலும் நல்ல கனவாக வரும். காலையில் நம்ம வந்து நம்ம வேலையை ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம பிரெயின் எப்போலாம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தோணுதோ, எப்போலாம் நம்மளுக்கு இதாகுதோ அப்போலாம் வந்து உங்களுக்கு டல் ஆகுது, கொஞ்சம் இதாகுதுன்னா ஒரு வாக் போயிருங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டை சுற்றி அப்படியே ஒரு வாக் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஏர் டீப் ப்ரீத் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பிரெயினும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிரும், பிரிஸ்க் ஆயிரும். அவ்வளோதான். டயர்டாக இருக்குது, இன்றைக்கி படிக்க முடியலையா, விட்டுருங்க. அதுக்கு விட்டுட்டு மல்லு கட்டாதீங்க. தேவையில்லாமல் இன்றைக்கி நான் படிக்கலையே, இன்றைக்கி நான் படிக்க முடியலையே இப்படி நினச்சிங்கனாலே உங்கள் மைண்டு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் மறந்துடும்.
அதையும் நினைக்காதீங்க. இன்றைக்கி படிக்க முடியல விட்டுருங்க, நாளைக்கு இதை டபுள் டைம் உட்காந்து படிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை யோசிங்க. அப்படி தான் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலியில் இருக்கும்போது நம்மளால் வந்து இப்போ ஃபேமிலி விமனுக்கு சொல்கிறேன், நம்மளால் ஒரு நாள் வந்து வேறு வேலை வந்துடும், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்துடும், திடீர்னு ஏதாவது நம்ம போக வேண்டியிருக்கும், அப்போ நம்ம படிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அப்படியே நினைக்காதீங்க, என்ன டைம் கிடைக்குதோ அந்த டயத்தை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணுமே தவிர போன டயத்தை யோசிக்கவே செய்யாதீங்க. போனதை பிடிக்க முடியாது, அந்த கடமை நம்ம தான் செய்யணும், அதை நம்மளை விட்டால் வேறு யாரும் செய்ய முடியாது. அப்போ கடமையும் செய்யுங்க, உங்களுடைய பேஷனையும் பாருங்கள், முடிஞ்சுது. அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். அதுக்காக நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து கல்யாணம் முடிச்சு குழந்தைங்க முடிச்சு நம்ம படிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோங்கிறது நம்மளுடைய பர்சனல் இன்டென்ஷன். அதை அடுத்தவங்க மேலே திணிக்கவே கூடாது, அதுவும் நம்ம ஃபேமிலி மேலே திணிக்கவே கூடாது. அதுக்காக நம்ம வந்து அவங்கள்ட்ட கோவப்படுறதோ, அவங்கள திட்டுறதோ, அவங்க மேலே மூஞ்சி தூக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி இருக்கிறதோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட உடம்பு தான் கெட்டு போகும். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒன்னே யார் படிக்க சொன்னாம்பாங்க. இதெல்லாம் தேவையா? அப்போது எந்த இடத்துல வந்து பிரச்சனையோ விமர்சனமோ வராமல் இருக்கணும், அந்த விமர்சனம் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கிடணும். அப்போ நம்மளை தான் நம்ம டியூன் பண்ண, அடுத்தவங்க டியூன் பண்ணவே முடியாது. நம்மளை டியூன் பண்ணி நம்ம இருந்துட்டு யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நம்மளோட பேஷனும் போகக்கூடாது. இப்போ நான் படித்தது அப்படி தான், வீட்டில் படிக்கவே மாட்டேன், அதுக்காக நான் எங்கள் அம்மாட்ட சத்தம் போட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க, நம்மளுக்காக பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட்டை கோப்பட முடியுமா, நம்மளுக்காக தான் அவங்க அப்போது இவ்வளோ இருக்கும்போது நம்மளுக்காக அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க சந்தோஷமும் இருக்கணும். நம்மளோட பேஷன் அது தனி ட்ராக், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ன டைம் உண்டோ அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். யாருமே நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். எந்த வகையிலையும் நம்மளோட பேஷனுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவோ, அடுத்தவங்களோட இதுக்காக நம்மளோட பேஷன் டிஸ்டர்ப் ஆகவோ நம்ம இருக்கவே கூடாது. இது வந்து நம்ம உடம்புல, நம்ம உணர்வில் நம்ம ஊறி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை பண்ண முடியும். நான் வந்த வழி அப்படி, நான் அதனால் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஷார்ட் பீரியடு. ஏன்னா என்ன கேட்பாங்கன்னா, எந்த கோச்சிங் சென்டரில் படிச்சிங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இல்லை சார் நான் சும்மா சொல்லாதீங்க மேடம் அப்படிம்பாங்க. அப்போது உங்கள்கிட்ட போய் நான் ஏன் வந்து என்னோடய இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நம்ம எப்படி படித்தாலும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளங்கும்போது நம்ம ஏன் அவங்களை நம்ப வைக்க தேவையில்லை. என்னோடய ஷார்ட் பீரியடு இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காரணம் இதுதான். முதல்ல நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சூழலால் நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக கொண்டு போக முடியும்.